ஹாய், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதோட நம்ம பாடியோட ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் மூலிமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பாடியால் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த டெக்னிக் பேர் தான் ஈபாக். இந்த ஈபாக் டெக்னிக்னா என்ன? இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னி வந்து எப்படி கண்டினியூ பண்ண முடியும், அதுலேயும் குறிப்பாக இந்த ஈபாக் ப்ராசஸ் இக்னைட் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈபாக் அதாவது இபிஓசி அப்படின்னா என்னென்னா எக்ஸஸ் போஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் கன்சம்ஷன். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம பாடி வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து கன்சியூம் பண்ணுது. இப்படி பண்ணுறதுக்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஆக்சிஜனை ரீஃபில் பண்ணணும். எதுக்காக ஆக்சிஜன் ரீஃபில் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜ் ஆகக்கூடிய மசில்ஸை வந்து ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மறுபடியும் வந்து ஆக்சிஜன் கன்சம்ஷன் தேவை. மூணாவது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில்ஸை சுற்றி வந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த லாக்டிக் ஆசிடை வந்து மசிலிருந்து ரிமூவ் பண்ணாதான் மசில்ஸ் ப்ராப்பரான முறையில் ரெக்கவரி ஆகும். இதுக்கும் வந்து நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் தேவை. நாலாவதாக, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து இந்த ஒர்க்கு எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம பாடி வந்து அதிகப்படியான வந்து கலரி வந்து கன்சியூம் பண்ணணும். அப்படி அது ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபேட்டை எடுத்து தான் வந்து அது கலரியாக கன்சியூம் பண்ணணும். ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸுக்கு பேர் தான் ஈபாக் அல்லது எக்ஸஸ் போஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இதுக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு வந்து ஏர்லேருந்து கிடச்சிருது. ஆனால் இதுக்கு தேவையான எனர்ஜிக்கு நம்ம பாடி வந்து என்ன செய்யணும்னா, நம்ம உடம்புல ஏற்கனவே தங்கியிருக்கு பாருங்கள், அந்த கொழுப்புகளை எரித்து தான் வந்து இந்த எனர்ஜியை வந்து அது யூஸ் பண்ணும். ஸோ அதிகப்படியாக எவ்வளோக்கு நம்ம பாடி ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுதோ அதே அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட்டு வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா பர்ன் ஆகும். அதனால தான் இந்த ஈபாக் ப்ராசஸை வந்து சீக்ரெட் ஃபேட் பர்னிங் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு ஒரு 12 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு 24 மணி நேரம் வரைக்குமே கூட நம்ம உடம்புல வந்து இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா நம்ம உடம்புல அடுத்த ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் நம்மளால் இந்த ஈபாக் ப்ராசஸ் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். சரி, இப்போ எந்தெந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் இந்த ஈபாக் ப்ராசஸ் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஒர்க் அவுட்ஸும் வந்து ஈபாக் ட்ரிகர் ஆகாதுங்க. இதுக்கு வந்து நம்ம ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸை நம்ம ஜிம்மில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ், எந்தெந்த ஒர்க் அவுட்ஸ் மூலியமாக நம்மளால் வந்து ஈபாக் ப்ராசஸை ட்ரிகர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு 3 கேட்டகரியை வந்து அடுத்த செக்ஷனில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸை வந்து நம்ம ஹை இன்டென்சிட்டியில் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த ஒர்க் அவுட்டையும் ஹை இன்டென்சிட்டியில் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறது மூலியமாக நம்ம பாடியில் வந்து அதிகப்படியான ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஏற்படும். அதனால் நம்ம உடம்பு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த ஈபாக் ப்ராசஸ் மூலியமாக நம்ம பாடியில் வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மூலியமாக எக்ஸஸாக வந்து ஃபேட் பர்னிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 செகண்ட்ஸுக்கு வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த ரெஸ்ட் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு மவுண்டைன் கிளைம்பர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட். இதே வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கான ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ஒர்க் அவுட் நம்ம பண்ணிடலாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அதிகபட்சமாக ஒரு 24 மணி நேரத்துக்கு எக்ஸஸான ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்புல இருக்க ஃபேட் பர்னிங் ப்ராசஸையும் வந்து அதிகப்படியாக கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது குரூப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கில் நார்மலான ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமல் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒர்க் அவுட்லேயே அதிகப்படியான மசில்ஸ் வந்து எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போதும் இந்த ஈபாக் ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில் இனிஷியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ஸ்குவாட்ஸ், 10 புஷ்அப்ஸ், 10 லஞ்சஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பிளாங்க். இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட். இதே மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 7 செட் வரைக்கும் நம்ம பண்ணணும். இந்த ஸ்குவாட்ஸ், புஷ்அப்ஸ், டெட் லிஃப்ட்ஸ், பர்பீஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் வந்து ஒரே ஒர்க் அவுட் தான். ஆனால் அதில் வந்து மல்டிபிள் மசில் குரூப்ஸ் வந்து எங்கேஜ் ஆகும். இப்படி காம்பவுண்டான மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் வந்து அதிகப்படியான ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஏற்படும். இது வந்து ஈபாக் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் ட்ரைனிங். சர்க்யூட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த எக்ஸசைஸ்க்கு நடுவில் வந்து நம்ம பிரேக்கே எடுத்துக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஸ்குவாட்ஸ், புஷ்அப்ஸ், ஜம்பிங் ஜாக்ஸ், மவுண்டைன் கிளைம்பர்ஸ், பர்பீஸ் இது எல்லாத்தையுமே வந்து 30 செகண்ட்ஸ் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இந்த ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் வந்து எந்த ரெஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. இது 5யுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செட். இதே மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 7 செட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஓவராலாக வந்து ஒரு 15-18 நிமிஷம் வந்து நமக்கு டைம் ஆகும். இந்த ஒர்க் அவுட்லேயும் அதே மாதிரி தான். நம்ம பாடி அதிகப்படியான ஆக்சிஜனை கம்மி நேரத்தில் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பாடி ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ வந்து நம்மளால் இந்த ஈபாக் ப்ராசஸை எஃபிஷியண்ட்டாக இனிஷியேட் பண்ணி அது மூலியம் நம்ம பாடியில் கண்டினியூஸாக ஒரு ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈபாக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து ட்ரிகர் ஆகிறது கிடையாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் இந்த ப்ராசஸ் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஆனால் நம்ம உடம்பு வந்து கரெக்டான முறையில் ரெக்கவரி ஆனால் தான் இந்த ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கும். ஸோ தினமும் வந்து நம்ம ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமல் வாரத்துக்கு 3 நாள், அதாவது ஒரு நாள் வந்து HIIT, ஒரு நாள் வந்து ரெஸ்ட் அல்லது கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், அடுத்த நாள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஒரு சிம்பிள் வாக் அல்லது ஸ்ட்ரெச்சிங் அல்லது யோகா அந்த மாதிரி பண்ணலாம். ஃபைனலாக 5வது நாள் மறுபடியும் வந்து நம்ம சர்க்யூட் ட்ரைனிங் பண்ணலாம். 6வது நாள் வந்து ஒரு எண்டூரன்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங் அல்லது வந்து சைக்கிளிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு கடைசி நாள் 7வது நாள் வந்து நம்ம ரெஸ்ட் விடலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நம்ம பண்ணும்போது தான் நம்ம பாடியால் எஃபெக்டிவாக அந்த ப்ராசஸை பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம டெய்லி பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடி கரெக்டாக நம்மள ரெக்கவரி ஆகாது. ஸோ ஈபாக் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட்டாக உங்கள் பாடி ஃபுல்லாக ரெக்கவரி ஆனதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம காமனாக பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, HIIT ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப லாங் டியூரேஷனில் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூலிமா ஈபாக் ப்ராசஸ் வந்து ட்ரிகர் ஆகாது. 2வது, நம்ம ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹெவியான மீல்ஸ் சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய மீல்ஸ் வந்து லைட்டாக இருக்கணும். அதிலே வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருந்தால் தான் நம்ம பாடி வந்து கரெக்டாக நம்மள ரெக்கவரி ஆகும். 3வது, நம்ம பாடிக்கு வந்து குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது தூக்கம் அவசியம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் ப்ராப்பரான முறையில் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். 4வது, ரொம்ப முக்கியமானது, ஒரே மாதிரி ஒர்க் அவுட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அப்படி அடாப்ட் ஆச்சுன்னா நம்ம பாடி வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் அவுட்டில் வெரைட்டிஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து அதிகப்படியான அதுக்கு ரெக்கவரிக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ நம்மளால் இந்த ஈபாக் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுடைய ஒர்க் அவுட்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் வெரைட்டி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியால் எஃபெக்டிவாக இந்த ஈபாக் ப்ராசஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.